Welcome to the new lesson. இன்னைக்கு நாம 8th standard term 1 unit 1 geography பார்க்க போறோம். லெசனோட நேம் rocks and soils. இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பேரால ஒரு முக்கியமான ஒன் வேர்ட் இருக்கும். The literal meaning of lithosphere is sphere of rock. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்ல பெட்ரோலாகின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். பெட்ரோலாகினா ஒண்ணுமே இல்லை, ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். பெட்ரோலாகிங் இந்த வேர்ட் எதுலேருந்து வந்துருக்குன்னா ஒரு கிரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. இதில் பெட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் ராக், லாகர்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஸ்டடியா. நெக்ஸ்ட் இப்போ வந்து ராக்ஸ் பார்த்துடலாம். ராக்ஸ் ஆர் தி சாலிட் மினரல் மெட்டீரியல்ஸ் ஃபார்மிங் அ பார்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் அதர் சிமிலர் பிளானட். ஸோ வந்து எர்த் கிரஸ்ட் வந்து நமக்கு வந்து ராக்ஸால் மேட் ஆயிருக்கு. இதில் நமக்கு இந்த எர்த்தில் வந்து மோர் தென் 2000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல் இருக்குது. பட் காமன்லி ஃபவுண்ட் மினரல்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12 காமன்லி ஃபவுண்ட் மினரல்ஸ் தான் இருக்குது. மினரல்ஸ் எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அதோட ஒரிஜின் வந்து ஒன்று எலமெண்ட்டாக இருக்கும், இல்லைனா காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் பார்த்தலாம். 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது: இக்னேஷியஸ், செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டமார்பிகா. ஓகே, இப்போ இந்த 3 கிளாசிஃபிகேஷன் கீழேயுமே ரெண்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்னேஷியஸ் கீழே இன்ட்ரூசிவ் இக்னேஷியஸ், எக்ஸ்ட்ரூசிவ் இக்னேஷியன் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. செடிமெண்ட்ரி கீழே ஆர்கானிக், இன்ஆர்கானிக் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. மெட்டமார்பிக்கு தெர்மல் அண்ட் டைனாமிக்னு 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இக்னேஷியஸ் ராக்ஸ் பார்த்துடலாம். இக்னேஷியஸ் ராக் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்கோனிக் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வர அந்த மோல்டன் மேக்மா சாலிட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற ராக்கை தான் நம்ம இக்னேஷியஸ் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். இக்னேஷியஸ் ராக்ஸ்க்கு இன்னொரு 2 பேர் இருக்குது: பிரைமரி ராக்ஸ் அண்ட் பேரண்ட் ராக். எதுக்கு இதை வந்து பேரண்ட் ராக்னு சொல்கிறாங்கன்னா இந்த இக்னேஷியஸ் ராக்ஸ்லேருந்து மற்ற ராக்ஸ் கூட ஃபார்ம் ஆகுது. ஒரு சில செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக் வந்து இந்த இக்னேஷியஸ் ராக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுறதுனால இக்னேஷியஸ் ராக்ஸை பேரண்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் வந்து இக்னேஷியஸ்ங்க வேர்டு எங்கேருந்து டிரைவ் ஆயிருக்கு, அதோட மீனிங் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இக்னேஷியஸ்ங்கிறது லட்டின் வேர்டு இக்னிஸ் அப்படிங்கிறதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு. இதோட மீனிங் வந்து ஃபயர். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இக்னேஷியஸ் ராக்ஸ் பார்த்துடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ஹார்டான ராக். இதில் வந்து இம்பர்மியபிள், இதில் எந்த ஒரு ஃபோசிலுமே இருக்காது. டு நாட் கண்டெயின்ஸ் ஃபோசில். இட் இஸ் அசோசியேட்டட் வித் வால்கோனிக் ஆக்டிவிட்டீஸ். கண்டிப்பாக, ஏன்னா மோல்டன் மேக்மா வந்து சாலிடிஃபை ஆகி தானே நமக்கு வந்து இக்னேஷியஸ் ராக்ஸ் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் அசோசியேட்டட் வித் வால்கோனிக் ஆக்டிவிட்டீஸ். 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம், ரொம்ப ஹார்டாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த இக்னேஷியஸ் ராக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இக்னேஷியஸ் ராக்ஸ் பார்த்துருக்கோம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ டைப்ஸ் பார்த்துடலாம். 2 டைப்ஸ் இருக்குது: எக்ஸ்ட்ரூசிவ் அண்ட் இன்ட்ரூசிவ். எக்ஸ்ட்ரூசிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மோல்டன் மேக்மா வந்து இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் அது சாலிடிஃபை ஆகி நமக்கு ராக்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூசிவ் இக்னேஷியஸ் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பசால்ட்டா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியாவில் வந்து இதை வந்து நம்ம வந்து காமனாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரூசிவ் ராக்ஸ் சொல்லலாம். இப்போ இன்ட்ரூசிவ் ராக்ஸ் வந்து இந்த ராக் வந்து வெளியில் ஃபார்ம் ஆகாமல் டீப் இன்சைட் தி எர்த் கிரஸ்ட்டுக்குள்ளேயே ஃபார்ம் ஆயிரும். அதான் இன்ட்ரூசிவ் ராக். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரூசிவ் இக்னேஷியஸ் ராக்ஸ்குள்ளே 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ளூட்டோனிக் ராக்ஸ், இன்னொன்று ஹைப்பாபேசல் ராக்ஸ். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இன்ட்ரூசிவ் ராக்குள்ளவே 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ப்ளூட்டோனிக் ராக், இன்னொன்று ஹைப்பாபேசல் ராக்ஸ். ப்ளூட்டோனிக் ராக்குக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரானைட், டயோரைட், கேப்ரோ. அதே மாதிரி ஹைப்பாபேசல் ராக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோல்ரைட். இப்போ ப்ளூட்டோனிக் ராக்குக்கும் ஹைப்பாபேசல் ராக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோனிக் ராக் வந்து டீப் சீட்டட் ராக்ஸ், ஹைப்பாபேசல் ராக்ஸ் வந்து ஷாலோ டெப்த். ஸோ வந்து ப்ளூட்டோனிக் ராக் வந்து ரொம்ப டெப்த்தில் இருக்கும், ஹைப்பாபேசல் ராக் வந்து ஷாலோ டெப்த்தில் இருக்கும். அவ்வளோதான். 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம் ப்ளூட்டோனிக் ராக்குக்கு: கிரானைட், டயோரைட், கேப்ரோ. மறந்துடாதீங்க, கிரானைட், டயோரைட், கேப்ரோ. அதே மாதிரி ஹைப்பாபேசல் ராக்குக்கு டோல்ரைட். ஸோ அவ்வளோதான். இக்னேஷியஸ் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் ராக்ஸ். இக்னேஷியஸ் ராக்ஸை கிறிஸ்டலைன் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதில் நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சம் ஆக்டிவ் வால்கனோஸ் கொடுத்துருக்காங்க: மவுண்ட் வெசுவியஸ், மவுண்ட் ஸ்ட்ரோம்போலி, மவுண்ட் எட்னா இன் இட்டாலி, மவுனா லோவா அண்ட் மவுனா கியா இன் ஹவாய் ஐலாண்ட். ஓகே, இதோட நம்ம வந்து இக்னேஷியஸ் ராக்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனான செடிமெண்ட்ரி ராக்ஸை பார்க்க போகிறோம். செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து என்ன
வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்குன்னா லாட்டின் வேர்ட் செடிமெண்டம் அதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு. இதோட மீனிங் வந்து செட்டில் டவுன். ஸோ செடிமெண்டம்னா செட்டில் டவுன். ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபார்ம்டு பை செடிமெண்ட்ஸ் டிரைவ்டு அண்ட் டெபாசிட்டட் பை வேரியஸ் ஏஜென்ட். ஸோ சின்ன சின்ன செடிமெண்ட்ஸ்னால ஃபார்ம் ஆகிற ராக் வந்து செடிமெண்ட்ரி ராக். டியூ டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் செக்மெண்ட் ஆஃப் லாங் பீரியட் சிமெண்டட் டு ஃபார்ம் அ செடிமெண்ட்ரி ராக். ஸோ இந்த சின்ன சின்ன செடிமெண்ட்லாம் அண்டர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து ராக்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த ராக் தான் நம்ம செடிமெண்ட்ரி ராக்னு சொல்கிறோம். இந்த செடிமெண்ட்ரி ராக்குக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஸ்ட்ராட்டிஃபைட் ராக். எப்படி நம்ம இக்னேஷியஸ் ராக்கை ப்ரைமரி ராக் இல்லைன்னா பேரண்ட் ராக்னு பார்த்தோமோ அதே மாதிரி செடிமெண்ட்ரி ராக்கை ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் செடிமெண்ட்ரி இந்த பாக்ஸ் பாருங்கள். செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லைக் கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸஸ். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக். தே ஹாவ் மெனி லேயர்ஸ். தே ஆர் நான் கிறிஸ்டலைன் ராக். ஸோ கிறிஸ்டலைன் ராக்னா எது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்டலைன் ராக்ஸ் வந்து இக்னேஷியஸ் ராக். நான் கிறிஸ்டலைன் ராக் வந்து எதுனா செடிமெண்ட்ரி ராக்ஸா. தே கண்டெயின் ஃபோசில்ஸா. இதே மாதிரி நம்ம இக்னேஷியஸ் ராக் படிக்கும் போது தே டு நாட் கண்டெயின் ஃபோசில்ஸ்னு வரும். செடிமெண்ட்ரி ராக்கில் ஃபோசில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இக்னேஷன் ராக்கை நம்ம ஹார்ட் ராக்னு படித்தோம். இங்கே செடிமெண்ட்ரி ராக் பாருங்கள். தே ஆர் சாஃப்ட் அண்ட் கெட் எரோடட் ஈஸிலி. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஈஸியாகவே எரோட் ஆகிருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன செடிமெண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி தானே நமக்கு வந்து செடிமெண்ட்ரி ராக் கிடச்சிருக்கு. ஸோ வந்து அது ஈஸி டு எரோடிகேஷனாக தான் இருக்கும் அதோட நேச்சர். ஓல்டஸ்ட் செடிமெண்ட்ரி ராக் இன் த வேர்ல்ட் ஹாஸ் பீன் ஐடென்டிஃபைட் இன் கிரீன்லேண்ட் அண்ட் இட் இஸ் எஸ்டிமேட்டட் 3.9 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஸோ எங்கே இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் செடிமெண்ட்ரி ராக் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா கிரீன்லேண்டை. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக் பார்த்துடலாம். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டீகம்போசிஷன் ஆஃப் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து சாக், டால்க், டோல்மைட் அண்ட் லைம்ஸ்டோன் ராக்ஸ். இதெல்லாம் இந்த கேட்டகரி கீழே வர எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபார்ம் பை டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் இக்னேஷியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் erode and transport these rocks and deposit them at different places. ஸோ மெக்கானிக்கலாக ஒரு சில ஏஜென்ட்டால் ஒரு ராக் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற ராக் வந்து மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக் கிளாஸிஃபிகேஷன் கீழே வரும். அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன்ஸ், ஷேல் அண்ட் கிளே ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக் பார்க்க போகிறோம். ஸோ கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக் பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா எவாப்ரேஷன் ஆஃப் கெமிக்கலி ரிச் சொல்யூஷன். எக்ஸாம்பிள் வந்து ராக் சால்ட். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் போயிடலாம். ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? செடிமெண்ட்ரி ராக். செடிமெண்ட்ரி ராக் கீழே வந்து செடிமெண்ட்ரி ராக்கோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து செடிமெண்ட்ரி ராக்கிலே 3 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் வந்து மெட்டமார்பிக் ராக் பார்க்க போகிறோம். மெட்டமார்பிக் ராக்ங்கிறது க்ரீக் வேர்ட் மெட்டா அண்ட் மார்ஃபா அப்படிங்கிறதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு. மெட்டாக்கு மீனிங் வந்து சேஞ்ச், மார்ஃபாக்கு மீனிங் வந்து ஷேப். ஸோ வந்து இந்த மீனிங்க்கு ஏற்றால இந்த மெட்டமார்பிக் ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இக்னேஷியஸ் ராக்கோ செடிமெண்ட்ரி ராக்கோ ஒரு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருக்கு கீழே அதை வைக்கிறப்ப அந்த ராக் வந்து ஆல்டர் ஆகி ஒரு நியூவாக ஒரு ராக் ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம வந்து மெட்டமார்பிக் ராக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு கீழேயே உங்களுக்கு 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று தெர்மல், இன்னொன்று டைனமிக்கா. ஸோ தெர்மல் மெட்டமார்பிக் ராக்குங்கிறது ஒரு ராக் அந்த ஹை டெம்பரேச்சர்னால ப்ரொடியூஸ் ஆகிற ராக் வந்து தெர்மல் மெட்டமார்பிக் அண்ட் ஹை ப்ரெஷர்னால நியூவாக ஃபார்ம் ஆகிற ராக் வந்து டைனமிக் மெட்டமார்பிக்கா. ஓகே, நம்ம இந்த பாக்ஸ் நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஒண்டர் தாஜ்மஹால் இன் இந்தியா வாஸ் பில்ட் பை ஒயிட் மார்பிள் இன் அ மெட்டமார்பிக் ராக்கா. ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டமார்பிக் ராக் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டமார்பிக் ராக் ஃப்ரம் இக்னேஷியஸ் ராக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இக்னேஷியஸ் ராக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி 2 ராக்ஸ் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து செடிமெண்ட்ரி ராக்லேருந்து ஃபார்ம் ஆன மெட்டமார்பிக் ராக் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரானைட் வந்து கன்வெர்ட் ஆகுது இன்டு ஜெனிசிஸ் பை டைனமிக் மெட்டமார்பிசம். கிரானைட் வந்து நம்ம ஆல்ரெடி இக்னேஷியஸ் ராக்ஸ் படிக்கிறப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் கிரானைட் படித்தோம். ஸோ கிரானைட்டுங்கிறது ஒரு இக்னேஷியஸ் ராக். அது வந்து டைனமிக் மெட்டமார்பிசம். டைனமிக்னா என்ன சொன்னால் ஹை ப்ரெஷரில் அது ஜெனிசிஸாக மாறுறப்ப இந்த ஜெனிசிஸ் வந்து நமக்கு வந்து மெட்டமார்பிக் ராக்காக இருக்குது. அதே மாதிரி தெர்மல் மெட்டமார்பிசம்னா என்ன? ஹை டெம்பரேச்சர். ஸோ பாசால்ட்டுங்க
பாசால்ட்டுங்க இக்னேஷியஸ் ராக்கா ஹை டெம்பரேச்சர் கீழே வைக்கிறப்ப நமக்கு ஸ்லேட் கிடைக்கி. ஆக்சுவலி நம்ம பாசால்ட் வந்து இன்ட்ரூசிவ் இக்னேஷியஸ் ராக்ஸ் கீழே பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ சாரி, எக்ஸ்க்ளூசிவ் இக்னேஷியஸ் ராக்ஸ் கீழே பாசால்ட் பார்த்தோம். ஸோ இந்த பாசால்ட் வந்து ஸ்லேட்டாக மாறுறப்ப இதை வந்து தெர்மல் மெட்டமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். பாசால்ட் வந்து ஸ்லேட்டாக எப்போ மாறுதுன்னா அண்டர் தெர்மல் மெட்டமார்ஃபிசம் இந்த கண்டிஷன் கீழே, அதாவது ஹை டெம்பரேச்சர் கீழே இந்த பாசால்ட் ராட் வந்து ஸ்லேட்டாக கன்வெர்ட் ஆகுது. நம்ம வந்து ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம். பாசால்ட் வந்து நம்ம இக்னேஷியஸ் ராக்ஸ் கீழே படிச்சிருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் நிற்கும். பாசால்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இக்னேஷியஸ் ராக்ஸ் கீழே வரும். நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். பாசால்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இக்னேஷியஸ் ராக்ஸ். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரானைட் சொன்னோம் இல்லையா, கிரானைட் வந்து இன்ட்ரூசிவ் இக்னேஷியஸ் ராக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். கிரானைட் வந்து ஜெனிசிஸ் ஆகுது அண்டர் டைனமிக் மெட்டமார்ஃபிசம் அண்ட் பாசால்ட் வந்து ஸ்லேட்டாக கன்வெர்ட் ஆகுது அண்டர் தெர்மல் மெட்டமார்ஃபிசமா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இதே மாதிரி செடிமெண்ட்ரி ராக்ஸ்லேருந்து மெட்டமார்ஃபிக்ஸ் ராக்ஸ் எப்படிலாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். சாண்ட்ஸ்லோன் வந்து குவார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுது அண்டர் தெர்மல் மெட்டமார்ஃபிசம். அதே மாதிரி ஷேல் வந்து ஸ்லேட்டாக கன்வெர்ட் ஆகுது அண்டர் தெர்மல் மெட்டமார்ஃபிசமா. ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் பார்த்துடலாம். இது வந்து கிறிஸ்டலைன் நேச்சராக தான் இருக்கும். இதில் வந்து எப்படின்னா ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸாக. நெக்ஸ்ட் போகலாம். ராக் சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராக்ஸ் இக்னேஷியஸ் ராக்ஸ் அண்ட் மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் ஆர் இக்னேஷியஸ் ராக்ஸ் அண்ட் sedimentary rocks are changed into metamorphic rocks under the influence of temperature and pressure. ஸோ வந்து இக்னேஷியஸ் ராக்ஸோ நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம். இக்னேஷியஸ் ராக்ஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து அதிகமான டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கீழே வைக்கிறப்ப அது மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் ஆகும். அதே மாதிரி அந்த மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் வந்து சம் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் லைக் வாட்டர், விண்ட், இதனால் அது டிசங்கிரேட் ஆகி நமக்கு வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது, அதனால தான் அது ராக் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் இக்னேஷியஸ் ராக்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வென் there is an outward flow of the molten material. Like this, the rocks of earth keeps on changing from one form to another from various natural forces and agent. This endless process is called rock cycle. இது வந்து ஆல்ரெடி 2017 ஒரு வாட்டி ராக் சைக்கிள் அப்படின்னு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பாக்ஸ் பார்த்துடலாம். Quartzite and marble are the rocks commonly used in construction and sculpture works. Marbles are widely used in making beautiful statues and decorative items like vase, gift articles, and grinder marbles are used in production of plastics and paper. ஸோ வந்து மார்பிள்ஸ் வந்து நமக்கு வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கிரைண்டட் மார்பிள்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து யூசஸ் ஆஃப் ராக்ஸ் பார்த்துடலாம். ஸோ யூசஸ் ஆஃப் ராக்ஸ் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. லைக் சிமெண்ட்டு, சால்க், ஃபயர், building material, bath scrub, curved stone, ornaments, roofing material, decorative materials. அப்புறம் they are also valuable sources of minerals such as gold, diamond. ஸோ அப்படி எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ராக்ஸ் யூஸ் ஆகுது. ராக் சைக்கிளுக்கு அழகாக அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மெட்டமார்ஃபிக் ராக் இருக்குது, அது வந்து ஹீட்டிங். அந்த மெட்டமார்ஃபிக் ராக் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்மா வந்து சாலிடிஃபை ஆகி நமக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ராக் சைக்கிள். ஸோ வந்து நம்ம வந்து இந்த டயக்ராம் வந்து மெட்டமார்ஃபிக்லேருந்து ஆரம்பிக்காதீங்க, லாஸ்ட்டாக தப்பாக சொல்லிட்டேன், இந்த மேக்மாலேருந்து ஆரம்பிங்க. ஸோ மேக்மா வந்து சாலிடிஃபை ஆகி நமக்கு இக்னேஷியஸ் ராக் கிடைக்கி. இந்த இக்னேஷியஸ் ராக் வந்து அண்டர்கோயிங் வெதரிங் அண்ட் எரோஷனா. ஸோ வந்து ஒரு இப்போ திடீர்னு மழை தான் பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஒரு விண்டு, இல்லைனா ஏர், ஏதாவது ஒரு நேச்சுரல் ஏஜென்ட்டால் இந்த இக்னேஷியஸ் ராக்ஸ் வந்து செடிமெண்ட்ஸாக ஃபார்ம் ஆகுது பை எரோஷனா. அதுக்கப்புறம் இந்த செடிமெண்ட் ராக் வந்து அண்டர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து மெட்டமார்ஃபிக் ராக்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி வருது. தென் இந்த மெட்டமார்ஃபிக் ராக் வந்து மெல்ட் ஆகி மேக்மா மாதிரி ஃபார்ம் ஆகி அகெயின் தென் மெல்ட்டிங் அண்ட் கூலிங்காக இக்னேஷியஸ் ராக் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி கன்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதுதான் நம்ம ராக் சைக்கிள்னு சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம ராக்ஸ் பற்றி முடிச்சிட்டோம். இப்போ சாயில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன் பார்க்கலாம்.
ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பேரண்ட் மெட்டீரியல், கிளைமேட், டோப்போகிராஃபி, ஆர்கானிசம், டைம். சாயிலை வந்து நம்ம ஸ்கின் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லுவோம். தென் சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா வெதரிங் அண்ட் நேச்சுரல் எரோஷன் அதுபடி ஃபார்ம் ஆகுது. தென் வேர்ல்டு சாயில் டே பார்த்துக்கோங்க. 5th டிசம்பர் வந்து வேர்ல்டு சாயில் டே. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். சாயில் கம்போசிஷன் வந்து இந்த டயக்ராமில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து 25%, வாட்டர் 25%, மினரல் 45%, அப்புறம் ஆர்கானிக் மேட்டர் வந்து 5%. இந்த ஆர்கானிக் மேட்டரில் 5%, ஆனால் இந்த 5%க்குள்ளே வேரியஸ் கம்போசிஷன் இருக்குது. ஹியூமஸ் வந்து 80%, ரூட்ஸ் வந்து 10%, ஆர்கானிசம் வந்து 10%. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹோல் சாயிலே ஆர்கானிக் மேட்டர் 5% தான் இருக்குது. இந்த 5% ஆர்கானிக் மேட்டரில் 80% ஹியூமஸ் தான் இருக்குது. மிச்சம் 10% வந்து 10% ஆர்கானிசமும் 10% ரூட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சாயில் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். Soil profile is defined as the vertical section of soil from the ground surface and extends downward. Classification of soil பார்த்தீங்கன்னா 6 major type classification இருக்கு. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் alluvial soil பார்க்கலாம். இது வந்து 2019 மெயின்ஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் கேட்டிருந்தாங்க. ஸோ சாயில் வந்து கொஞ்சம் முக்கியம். These soils are found in the region of எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் வேலி, ஃப்ளட் பிளேன்ஸ், கோஸ்டல் ரீஜன், இங்கெல்லாம் alluvial soil இருக்கும். இந்த சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா சில்ட் வந்து டெபாசிட் ஆகுது, அதனால் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ரொம்ப ப்ரொடக்டிவான சாயில். இது வந்து கல்டிவேஷனுக்கு ரொம்ப சூட்டபிள். சுகர் கேன், ரைஸ், வீட், ஜூட் இதெல்லாம் வந்து அலுவியல் சாயிலில் தான் விளையும். இப்போ வந்து நெக்ஸ்ட் பிளாக் சாயில் பார்த்துடலாம். பிளாக் சாயில் வந்து வெதரிங் ஆஃப் இக்னேஷியஸ் ராக்ஸ்லேருந்து. ஸோ பிளாக் சாயில் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா இக்னேஷியஸ் ராக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இது ரொம்ப கிளே மாதிரி இருக்கும். இதால் மாய்ஸ்டரை வந்து வச்சுக்க முடியும். காட்டன் வந்து பெஸ்ட் க்ராப் கல்டிவேட் இன் பிளாக் சாயில். இது காட்டன் வந்து பிளாக் சாயிலில் மட்டும்தான் கல்டிவேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். ரெட் சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வெதரிங் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ் அண்ட் கிறிஸ்டலைன் ராக்ஸ். ஸோ வந்து கண்டிப்பாக நிறைய மினரல் கண்டென்ட் இருக்கும். அதனால ரெட் கலரில் இருக்குது. லைக் அயன் ஆக்சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் ப்ரௌன் டு ரெட் கலரில் இருக்கும் இந்த சாயில். இது யூஸ்வலி ஃபவுண்ட் இன் செமி ஏரிட் ரீஜியனா. இட் இஸ் நாட் ஃபெர்டைல் சாயில். இது நோட் பண்ணணும். ஃபெர்டைல் சாயில்லாம் கிடையாது. ஜஸ்ட் மில்லட் கல்டிவேஷன் வந்து இந்த ரெட் சாயிலில் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பல்சஸ் ஆல்சோ கல்டிவேட் பண்ணுவாங்க. பட் அந்த புக்கில் இல்லை. நெக்ஸ்ட் லேட்ரேட் சாயில் பாருங்கள். லேட்ரேட் சாயில் வந்து ட்ராபிக்கல் ரீஜியனில் வந்து லேட்ரேட் சாயில் இருக்கும். இந்த சாயில் வந்து எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட் வெட் அண்ட் ட்ரை கண்டிஷனில் வந்து இந்த சாயில் வந்து இந்த மாதிரி ரீஜியனில் இருக்கும். as these soils are formed by the process of leaching, it is fertile. ஸோ ரெட் சாயில்லேருந்து தான் இந்த லேட்ரேட் சாயில் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகிருக்கும் பை லீச்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ வேண்டாததுலாம் அதுலேருந்து லீச் ஆகி போகிறதுனால இந்த சாயில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஃபர்டைலாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து டீ அண்ட் காஃபி கல்டிவேஷனுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் சாயில். இது வந்து ஸ்லோப்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸில் வந்து இந்த சாயில் இருக்கும். இந்த சாயில் பற்றி சொல்லணுன்னா த சாயில்ஸ் இன் தீஸ் ரீஜன்ஸ் ஆர் தின் அண்ட் ஆசிடிக்கா. இது வந்து ஒவ்வொரு ரீஜனுமே இது மாறும். மவுண்டைன் சாயில் வந்து ஒவ்வொரு மவுண்டைன் ரீஜன் பொறுத்து இந்த சாயில் வந்து அந்த மவுண்டெயினோட ஆல்டிடியூட் பொறுத்து இந்த சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஞ்சம் மாறும். நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் சாயில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சாண்டி சாயில், ரொம்ப சலைனாக இருக்கும் அண்ட் போரஸ். இது வந்து இன்ஃபர்டைல் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ எந்த ஒரு கல்டிவேஷனும் பண்ண முடியாது டெசர்ட் சாயிலில். ஸோ 6 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரேட் சாயில், மவுண்டைன் சாயில், டெசர்ட் சாயில். நெக்ஸ்ட் வந்து சாயில் எரோஷன் பார்க்க போகிறோம். எரோஷன்னா என்ன? டாப் லேயர் ஆஃப் த சாயில் வந்து எரோட் ஆகிறது தான் எரோஷன் சொல்கிறோம். இது எப்படி நடக்குதுன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் இந்த எரோஷன் வந்து நடக்கலாம். சாயில் எரோஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து அந்த டயக்ராமில் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பெட்ராக் இருக்குது, அதுக்கு மேலே வந்து பேரண்ட் மெட்டீரியல் இருக்குது, சப்சாயில் இருக்குது, டாப் சாயில் இருக்குது, நெக்ஸ்ட் ஆர்கானிக் லேயர் இருக்குது. ஓகே, நம்ம கீழே இந்த டேப்லெட் காலமில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை லைட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே இல்லை. ஸோ இந்த டேப்லெட் காலம் பார்க்கணுன்னா ஒரு வாட்டி வீடியோ பாஸ் பண்ணிட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாயில் எரோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் எரோஷன் இருக்குது. ஷீட் எரோஷன், ட்ரில் எரோஷன், குல்லி எரோஷனா. நெக்ஸ்ட் வந்து சாயில் கன்சர்வேஷன் பார்க்க போகிறோம். ஸோ வந்து சாயில் எரோஷன்லேருந்து சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணணும் கண்டிப்பாக.
அப்போ தான் நம்ம வந்து கல்டிவேஷனாக இருக்கட்டும், அனிமல் கிரேசிங்காக இருக்கட்டும், நமக்கு வந்து கண்டிப்பாக சாயில் எப்படினாலும் நமக்கு தேவை. அதனால் நம்ம சாயில் கண்டிப்பாக கன்சர்வ் பண்ணணும். ஸோ அதை எப்படி கன்சர்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, க்ராப் ரொட்டேஷன், ஸ்ட்ரிப் ஃபார்மிங், கான்டோர் ப்ளோவிங், ட்ரேஸ் ஃபார்மிங், செக்கிங், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், விண்ட் பிரேக்கர். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. க்ராப் ரொட்டேஷன், ஸ்ட்ரிப் ஃபார்மிங், கான்டோர் ப்ளோவிங், டெரேஸ் ஃபார்மிங், செக்கிங், ஷிஃப்டிங், கல்டிவேஷன், விண்ட் பிரேக்கர். ஸோ ஒரு சாயில் ஃபார்ம் ஆக எவ்வளோ வருஷம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைல்டு கிளைமேட்டாக இருந்தால் நியர்லி 200 to 400 இயர்ஸ் ஆகும் ஃபார் 1 சென்டிமீட்டர் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு. வெட் ஏரியான்னு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு 200 இயர்ஸ்க்குள்ளே ஃபார்ம் ஆயிரும். ரொம்ப நல்ல மெச்சூர்டான சாயில் வேணால் கிட்டத்தட்ட 3000 வருஷம் ஆகுதான். அப்போது பாருங்கள், ஒரு சென்டிமீட்டர் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகுது. அப்போது இந்த சாயில் எரோஷனை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கன்சர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு அவ்வளோ வருஷம் ஆகுது. இது ஒரு பிக்கஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணணும். யூசஸ் ஆஃப் சாயில் பார்த்துடலாம். மினரல்ஸ் ப்ரெசன்ட் இன் த சாயில் என்ஹான்ஸ் அண்ட் நொரிஷ் தி crops and plants. ஸோ வந்து அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு பிளான்ட்ஸ் கல்டிவேஷன், இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஆஃப் சிராமிக்ஸ் அண்ட் பாட்ரியா. ஸோ பானை வந்து நம்ம வந்து மண்ணில் தான் செய்கிறோம். ஸோ அதுக்கு சாயில் யூஸ் ஆகுது. தென் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்குக்கு வந்து நம்ம சாயில் யூஸ் பண்ணுறோம். சாயில் அது மட்டும் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஃபில்டர் ஆஃப் வாட்டரை ஆக்ட் பண்ணுது. சாயில் சப்போர்ட்ஸ் எக்கோசிஸ்டம் அண்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லேண்ட் மேனேஜ்மெண்ட்டை. ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சுது. புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் known as ஸ்பியர் ஆஃப் ராக்ஸ், லித்தோஸ்பியர். செகண்ட் கொஸ்டின் வேர்ல்ட் சாயில் டே என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க, 5th டிசம்பர். தேர்ட் கொஸ்டின் ஃபோசில் எதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபோசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆக்சுவலி நீங்கள் நம்ம வந்து இது ஒரு வாட்டி போய் ரெஃபர் பண்ணிட்டு வந்துடலாம். இக்னேஷியஸ் ராக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோசில் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க கேரக்டரிஸ்டிக்ஸில். தே டு நாட் கண்டெயின் ஃபோசில்ஸ்ன்னு இருக்கும். இதே இது நீங்கள் செடிமெண்ட்ரி ராக்ஸ் கீழே கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தே கண்டெயின் ஃபோசில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னவாக இருக்கணும், செடிமெண்ட்ரி ராக்ஸாக தான் இருக்கணும். ஸோ வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது இக்னேஷியஸ் ராக்ஸ் இல்லை, கரெக்ட் ஆன்சர் வந்து செடிமெண்ட்ரி ராக் தான். த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் தி சாயில் are called as unweathered rock. Ideal soil for the growth of cotton is black soil. Next வந்து 6th question பாருங்க. Major component of soil வந்து minerals. Which one of the following is most widespread and productive category of soil கேட்டிருக்காங்க, alluvial soil. Next filling the blanks பாருங்க. Scientific study of rocks. இது வந்து petrology. Dash soil is highly suitable for cotton cultivation, black soil. The skin of earth is soil. Dash kind of metamorphic rock is using which Taj Mahal was built. White marble. Dash is known as primary rocks, igneous rocks. Okay, next இப்போ true or false பார்த்துடலாம். Igneous rocks are primary rocks, so correct. Slate are formed from shale, correct. ரெட் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை லீச்சிங் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஏன்னா நமக்கு வந்து லேட்ரைட் சாயில் தான் லீச்சிங்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எம் சாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நேச்சுரல் சாண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டு. நேச்சுரல் சாண்ட் பதில் எம் சாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணுவாங்க. வால்கனிக் மவுண்டன்ஸ் ஆர் கவர்ட் வித் செடிமெண்ட்ரி ராக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. வால்கனிக் மவுண்டன்ஸ் கவர்ட் வித் இக்னேஷியஸ் ராக்ஸ்னு வரணும். நெக்ஸ்ட் பார்த்துடலாம் கிரானைட். ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் வாங்க. கிரானைட் வந்து plutonic rock, soil layer, bedrock, barren island, active volcano, soil conservation, strip forming. அதுக்கு அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துலாம். basalt வந்து extrusive, igneous, limestone, sedimentary, coal, anthracite, genesis, metamorphic rock. ஓகே, 2 மேட்ச் தி ஃபாலோயிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சூஸ் பார்க்க போகிறோம். இதில் எதெல்லாம் இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. igneous rocks are formed is also known as primary rocks, so correct. B option பார்த்தீங்கன்னா soil is the product of weathering of rocks, அதுவும் கரெக்ட். C பார்த்தீங்கன்னா sedimentary rock hardestனு கொடுத்துருக்காங்க, கிடையவே கிடையாது, softest, ஸோ C தப்பு. D வந்து Deccan Plateau is the region of igneous rocks, இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள்.
சாயில் எரோஷன் டிக்ரீசஸ் இட்ஸ் ஃபர்டிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு. டைனமிக் மெட்டமார்பிசம் இஸ் காஸ்ட் பை ஹை டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஹை ப்ரெஷர்னு வரணும். சி பாருங்கள், சாயில் இஸ் எ ரினியூவபிள் சோர்ஸ், கரெக்டு. ஏன்னா 200 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி 1 inch ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து ரினியூவபிள், அதனால் இது ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், அதோட எவிடன்ஸ். நெக்ஸ்ட் டி பாருங்கள், ஹியூமஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் தி டாப் லேயர் ஆஃப் தி சாயில. ஸோ கரெக்டு. அடுத்தால ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், செடிமெண்ட்ரி ராக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர்ஸ். Sedimentary rocks are formed by the sediment deposited at different point of time. So option A 1 and 2 are correct and 2 explains 1. Friends, இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் 8th ஸ்டாண்டர்டில் முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நான் வீடியோஸ் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அப்போ தான் மிஸ் பண்ணாமல் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.